ரொம்ப அழகான ஒரு ஈவினிங். என்னென்னா பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்கள வச்சு பேசியிருக்கலாம். பட் ஜிவியும் வைரமுத்து சாரும் கிளம்பிட்டாங்க. மேடையில் இருக்கிற ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னோடய கெரியருக்கு, என்னோடய ஃபிலிமோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். ஒன்று வசந்தபாலன் சார், வெயில்னு ஒரு 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 மைல் ஸ்டோனான ஒரு ஃபிலிமை என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு மேடை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோடய கெரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பாய்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு படம் எதுவும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத சமயத்தில் மலையாளத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி, நம்ம சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது, சங்கர் சார் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சுது, ஒரு படம் அமைஞ்சுது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாத சமயத்தில் தான் வந்து மலையாளத்தில் போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமாவில் காந்தி கிருஷ்ணா சார் கூப்பிட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. எனக்கு அந்த டைமில் ஒரு படம் பண்ணணும், அது எந்த படம் ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். உள்ளே வந்தோடனே கதைலாம் சொல்லலை சார், என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னார், படத்தில் நீ ஹீரோலாம் கிடையாது, பட் செல்லமேவே நீ தான் அப்படின்னாரு. அது அந்த டைமில் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைமில். 2003ன்னு நினைக்கிறேன் சார், 2003, 23 வருஷம் ஆகிடுச்சு. சார் படத்தில் நான் கன்ஃபார்மாக நடிக்கிறேன்ல, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சிது. ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோடய கெரியருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் செல்லமே தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். அஃப்கோர்ஸ் அவர் விஷாலுக்கு அது ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அந்த படத்தை ஃபுட்டேஜை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு காதல் படத்தில், ஏன்னா இவங்க எல்லாம் சங்கர் சாரோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பாலாஜி சக்திவேல் சார், காந்தி கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், எல்லாருமே சங்கர் சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஸோ அதுலேருந்து பார்த்து வந்தது தான் காதல். ஸோ எதுக்கு சொல்ல வந்தோன்னா, எல்லாமே வந்துட்டு சங்கர் சார் சார்ந்த மக்களோடு சேர்ந்து நடந்ததும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனுங்க காந்தி கிருஷ்ணா சாரை நான் பார்த்த வரைக்கும். இஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட், ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக. இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல செட்டில், அது ராணப்ட டீம்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நான் என்கிட்ட பேசும்போது ரொம்ப பயங்கர ஹியூமிலிட்டியோட, ரொம்ப சாஃப்டாக, எல்லோரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு மனிதர். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ராணவ், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இதோட ஒரு மிகப்பெரிய லான்ச் இருக்காது டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் கையிலேருந்து நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி, த ஆக்ட்ரஸ் அண்ட் த அதர் ஹீரோ எல்லாருக்குமே. அண்ட் ப்ரொடியூசர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி, சினிமாவில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அதை ஒரு படமாக ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த கதையில் இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் February 24th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போங்க, தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இன்றைய இசை வெளியீட்டினோட இசை நாயகன் ஜிவி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2006 ஒரு சின்ன பையனாக நான் பார்த்தப்ப எனக்கு 20 வருஷம் கடந்து ஒரு மியூசிக் டைரக்டராக, டாப் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்பது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபைண்டிங்கில், என்னோடய சக்ஸஸில் ஐ திங்க் ஜிவி நான் மீட் பண்ண டே இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கான்ஃபிடென்ட்டு நான் ஜிவிட்ட பார்த்தேன், அந்த கான்ஃபிடென்ட் இன்றைக்கும் போல். பட் என்ன கேரக்டர், என்ன ஹியூமனிட்டி, இன்னமும் நான் வியந்துக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு 16 வயசுலேயும் இல்லை, 36 வயசுலேயும் இல்லை, இந்த வயசுலேயும் இல்லை. ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஜிவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, இன்றைக்கி டாப் தமிழினுடைய தெலுங்குனுடைய டாப் மியூசிக் டைரக்டர், அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ படத்தை இன்றைக்கி வேறு எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டாங்க. காக்கா முட்டை பண்ணுறதுக்கு, விசாரணை பண்ணுறதுக்கு வேறு யாரும் முன் வர மாட்டாங்க, ஜிவியை தவிர நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனாக நான் ஜிவியை பார்க்குறேன். நிஜமான ஒரு காந்தி சார், எனக்கு அவர் தெரியும்,
அதை பார்க்குற ஒரு மனுஷன் ஒரு பையன் போய் கதை சொன்னாலும் இன்னைக்கு வந்து யூத் ஒரு படம் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மியூசிக்கல் கம்பெனி ஆரம்பித்து அதை அச்சீவ் பண்ணாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது எந்த புகழ்ச்சியும் எனக்கு அதுக்காக நான் சொல்லலை, உண்மையிலே ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். ஸோ டீட்டெயிலாக குகன் சார் சொன்னாங்க இந்த இடத்துல ஜிவி இந்த படம் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷனும் சூப்பர் ஜிவி சூப்பர். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காந்தி சாரை பற்றி சொல்லணும். ஸோ காந்தி சார் நானும் ஜென்டில்மேன் படத்தில் வேலை பார்த்தேன். அவர் அசோசியேட் டைரக்டர். என் லைஃப்பில் ஒரு 3 விஷயம் வந்து காந்தி சார் பண்ணார். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அம்மா இல்லாத வீட்டில் அக்கா வளர்த்த பையன் அப்படின்ட்டு. ஒரு படத்தில் வேலை செய்கிறப்ப அசோசியேட் டைரக்டர் சில அசிஸ்டன்ட் டைரக்டரை வளர்த்து எடுப்பாங்க. அப்படி காந்தி சார் வந்து என்னை ஜென்டில்மேன் படத்தில் வளர்த்து எடுத்தார். கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் என்னுடைய முதல் படம். ஒரு சின்ன பையன் அப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு அந்த படத்தில் வேலை செய்ய வந்திருக்கேன். சினிமானா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங்னா என்னன்னு தெரியாது. அவர் வந்து காஸ்டியூம் பார்த்துட்ருக்காரு, நான் வந்து இந்த அசிஸ்டன்ட் பாக்ஸை சுமந்துட்டு அலையணும். 4:30 மணிக்கு கோடம்பாக்கத்தில் ஜென்டில்மேன் ஆஃபீஸில் நான் இருந்தால் தான் பெட்ஃபோர்டில் எனக்கு ஷூட்டிங் லொக்கேஷனில் 6:30 மணிக்கு கொண்டு போய் விட்ருவாங்க. நான் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன், அசிஸ்டன்ட் பாக்ஸ் போயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பித்து 7வது நாள் கண்டினியூட்டி புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டினியூட்டி புக்குன்னா இன்றைக்கி யாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் கண்டினியூட்டியை பேப்பரில் நோட்டில் எழுதி வைப்போம். இவங்க வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க, இந்த கலர் சேலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில. அடுத்த நாள் கேட்குறாரு, பெட்டியை தொலைவுறேன், கண்ணெலாம் கலங்குது, காணோம். என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல. சார்கிட்ட சொல்ல போகிறேன், சங்கர் சார்ட்ட அப்படின்றார். எனக்குன்னா அழுகையாக வருது. வேலைக்கு சேர்ந்த 7வது நாளே வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. புக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான், நான் சார்கிட்ட சொல்ல போகிறேன், அவன் வேலை போயிடும்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷூட்டிங் முடித்து பேக்கப் ஆன பிறகு நான் முன்னாடி ஷூட்டிங் பண்ண லொக்கேஷனுக்குலாம் அலைஞ்சு அந்த புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக கிடைக்கல. நாளைக்கு மறுபடியும் கண்டினியூட்டி சீன் ஷூட் பண்ண போகிறோம், நான் கண்டிப்பாக சார்கிட்ட சொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அழுது கண் கலங்கி நின்னேன். அப்போ சொன்னார், நீ எடிட்டிங் அசிஸ்டண்ட் தானே அப்படின்னார். ஆமாம் சார் அப்படின்னேன். போய் ரஷ்ஷில் பார்த்து உன்னால் எழுத முடியுமா அப்படின்னார். நான் லெலின் விடிஜன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டண்ட்டு. சூப்பர் சார் அப்படின்னு உடனே வேகமாக ஓடி போய் அந்த ரஷ்ஷெல்லாம் எங்கள் எடிட் ஷூட்டு தான் அது எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்த்து கண்டினியூட்டி எழுதி நோட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் அதில் இருக்க ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் எடுத்து ஒட்டி அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த புக்கை கொடுத்தேன். ஒருவேளை அன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தா நான் ஜென்டில்மேனில் சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்க முடியாது. அன்றைக்கி காப்பாற்றினதுலேருந்து அவர் ஒரு லிட்ரரி ரீடர். ஆக்சுவலாக நான் வந்து டிபெண்ட்டாக அவரை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா மொமெண்ட்லையும் அவரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சிட்டா அவர் வீட்டில் இருப்பேன். அவர் சமைச்சு போடுவார், சாப்பிடுவேன், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட லோகிதாஸ் பார்த்த படம் அப்படின்னு 80s மலையாள கிளாசிக்ஸ் ஃபுல்லாக அவர் வீட்டிலேருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு சுஜாதாவை அவ்வளோ பிடிக்கும், வைரம் சார் அவ்வளோ பிடிக்கும், பாலகுமாரன் அவ்வளோ பிடிக்கும். அவர் டிஸ்கஷனில் பேசுகிற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஈவன் வெயில் கூட நான் முதல்ல காந்தி சார்கிட்ட தான் அந்த கதையை சொன்னேன். சூப்பராக இருக்குடா, நீ ஏன் சங்கர் சார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னார். லாங் கேப் ஆச்சு நான் சங்கர் சாரை பார்க்க. உடனே வந்து சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சங்கர் சார்ட்ட அந்த மாதிரி பாலன் வந்து ஒரு செம்ம கதை வச்சுருக்கான், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அவர் எங்கள் குருவாச்சு, ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் சங்கர் சார்ட்ட போய் ஒரு கதையை சொன்னேன். என் லைஃப் ஒரு ரீஃபார்மாக மாறி நான் வந்து ஒரு டைரக்டராக மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே காந்தி சார் அந்த கைப்பிடிச்சி ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு டீமில் வேலை பார்க்குற ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டுக்கு தான் அது புரியும். ஒரு அசோசியேட் அவங்க தங்களுடைய பெரிய ஆதர்சமாக நினைப்பாங்க. ஸோ அப்படி நான் வேலை பார்த்த 4 படத்துலையும் என்னோடய பெரிய ஆதர்சமாக அப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணுவார். இந்தியனில் கமல் சாருக்கான காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்து பண்ணுவார். அவர் பக்கத்தில் இருந்து பார்த்து வளர்ந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு சங்கர் சார்ட்ட நல்ல பேர் வாங்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ ரொம்ப 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 நான் என்னோடய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணனாக எப்படி வேணால் சொல்லலாம் அந்த இடத்த. ஸோ மறக்க முடியாத ஒரு ரொம்ப முக்கியமான என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு நபர் காந்தி கிருஷ்ணா.
ஸோ இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ.